தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் கட்டட கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். வளவில் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில 200க்கும் மேற்பட்ட வார்டுகள்ல தற்போது தொடர்ச்சியாக இந்த கட்டிட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்டிடங்கள் புதிதாக கட்டும்பொழுது பழைய கட்டிடங்களை இடிக்கக்கூடிய அந்த ஸ்கிரப் பல இடங்கள்ல கொட்டப்படுவதன் காரணமாக குறிப்பாக தூய்மையாக இருக்கக்கூடிய சென்னையினுடைய பல இடங்கள் பாதிக்கப்படுகிறது. அதிலிருந்து வரக்கூடிய அந்த பெரும் பெரும் பாறைகள், அதே போல கற்கள் எல்லாம் ஆங்காங்கே மழை நீரை சேகரிக்க முடியாத சூழலை ஏற்படுத்துகிறது. எனவே இதற்காக தற்போது சென்னை மாநகராட்சியில வருகின்ற 21ஆம் தேதியிலிருந்து டன்னுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு வருவதற்கு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இனிமேல் பழைய கட்டிடங்களை இடித்து குறிப்பாக சென்னையினுடைய பொது இடங்கள்ல கொட்டினால் டன்னுக்கு 5000 ரூபாய் வசூல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில அவர்கள் எப்படி இதை அகற்ற வேண்டும் என்ற வழிமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்டிடம் இடிப்பதற்கு முன்னதாக உரிய தகவலை தற்போது சென்னை மாநகராட்சிக்கு 1913க்கு வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கக்கூடிய பட்சத்துல 1 டன் வரைக்கும் வரக்கூடிய அந்த கற்களை நேரடியாக சென்னை மாநகராட்சி இலவசமாக எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் 1 டன்ல இருந்து 20 டன் வரைக்கும் 3300 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூல் செய்து அதை அகற்றக்கூடிய பணிகளில் சென்னை மாநகராட்சி ஈடுபடும். 20 டன்னுக்கு மேலாக வரக்கூடிய அந்த கழிவுகளுக்கு அதற்கேற்றாற் போல கட்டணம் வசூல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில வரக்கூடிய பிரதான கட்டிட பணிகள் தற்போது பல இடங்களில் இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக சென்னை மாநகராட்சி வருகின்ற 21ஆம் தேதி முதல் முறையாக கட்டிட கழிவுகளை அகற்றக்கூடிய பணிகளில் ஈடுபடவில்லை என்றால் டன்னுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய சூழல் இருப்பதாக தற்போது சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.